வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம Realme 8 5G அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம Realme 8 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் வந்து நல்லா அட்ராக்டிவாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்கியான கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் Realme 8 5G. பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்டோரி சின்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரியல்மி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல பேசிக் மொபைல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் யூசர்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க, குவிக் கைட் கொடுத்துருக்காங்க, சிம் ஸ்லாட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்கோல் கலரில் வந்து ஒரு ஃபாகி ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ வர கேசஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துட்டாங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்தது பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக சார்ஜர் அண்ட் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாகவே இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. பட் இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சி டைப் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட்டா கேபிளோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து Realme 8 5G எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சைஸ் வைஸ் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. உங்களுக்கு 6.5 இன்ச் அப்படிங்கிறனால பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பீரன்ஸ் வைஸும் வந்து உங்களுக்கு கேமராஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக இருந்தாலும் ஒரு 4 கேமரா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு 4 ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பவர் பட்டன் மட்டும் இருக்குது. பவர் பட்டன்லேயே உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. யூஸ்வலாக இங்கே வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வரும், அது இல்லை. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம் ஆஃப் த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க அண்ட் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5mm ஜாக் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் இயர்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ஃபோனை வந்து ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Realme 8 வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளேலேருந்து வருவாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே, ஏன்னா HD+ கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே அப்படிங்கிறனால எல்இடியோட கம்பேர் பண்ணும்போது, இல்லைனா ஆமோ எல்இடி, சூப்பர் ஆமோ எல்இடியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து யூசேஜ்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது, அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ரொம்ப சன்லைட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. Realme 8 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான 5G ப்ராசஸரோட வருதுங்க. அதாவது MediaTek MT6833 Dimensity 700U ப்ராசஸரோடு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Dimensity சீரீஸில் வர ப்ராசஸர் எல்லாமே மீடியாடெக்லேருந்து ரொம்பவே நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 5G ப்ராசஸர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீட் வைஸும் உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுலையும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் see the Android வெர்ஷன். ஸோ ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 11 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேரியண்ட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து
4GB 64GB இருக்குது, 6GB 128GB இருக்குது, 8GB 128GB இருக்குது. ஸோ 3 வேரியண்ட்டுமே வந்து உங்களுக்கு இந்த ப்ராசரோட நல்லாவே போகும். யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெமரி கம்மியாக இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கம்மியான வேரியண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா Realme 8ல் உங்களுக்கு டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து SIM 1ம் போட்டுக்கலாம், SIM 2ம் போட்டுக்கலாம். அது இல்லாமல் 1TB வரைக்கும் நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வேரியன்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம Realme 8 5G கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டீசென்டான அவுட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1080pல வந்து நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Realme 8 வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட வருது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து நீங்கள் வந்து 1080p வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டீசெண்டான அவுட் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த செக்மெண்ட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம Realme 8 5G பேட்டரி கேப்பபிலிட்டிஸ். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5000 mAh வந்து நீங்கள் வந்து ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு 33 வாட்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி பவர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 1.5 day 2 daysக்கு வந்து திரும்ப நீங்கள் சார்ஜர் பக்கம் போகணும்னு அவசியமே இருக்காது. ஸோ அதில் வந்து இது பேலன்ஸ் ஆயிடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Realme 8 வந்து ஒரு ஸ்டார் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம Realme 8 5G உங்களுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு 5G மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எல்லாருமே வந்து 5G நெட்வொர்க்கை நோக்கி போயிட்டு இருக்கிற வேலையில் இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோன் கொடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் வந்து ஒரு கம்மி செக்மெண்ட்டில் ஒரு நல்ல 5G மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபோனுடைய பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசஸர். ஸோ MediaTek ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து Dimensity 700U ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசஸர். உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய மெமரி அண்ட் ரேம் காம்பினேஷன்ஸ். உங்களுக்கு வந்து எல்லா காம்பினேஷன்ஸ்லுமே மெமரி அண்ட் ரேம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 மெகா பிக்சல் நைட் ஸ்கேப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஓவரால் கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க, இல்லைனா ஃபோனில் மெசேஜிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க, இல்லை யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நம்ம Realme 8 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. சூப்பர் சோனிக் பிளாக், சூப்பர் சோனிக் ப்ளூ. ஸோ நம்ம Realme 8 5G ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB அண்ட் 64GB வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு 8GB அண்ட் 128GB வேரியண்ட்லேருந்து இருக்குது. இதோடைய ப்ரைஸ் வந்து 16,499லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட்டுக்கும் அவைலபிலிட்டிக்கும் ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லையுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.